ஹலோ கைஸ், இப்போ தந்தி ஒன்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கிற ஒரு தெலுங்கு ஆக்ஷன் மூவி தான் ஜெய் சேனா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் வந்து நம்ம சுனில் அண்ட் ஸ்ரீகாந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீட் ரோல் எடுத்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்க்கலாமா இல்லையா, பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர 4 ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒன்றா காலேஜ் படிச்சுட்டு இருக்க பேசன். இதில் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு தான் அவனை படிக்க வைக்கிறாங்க. அப்பா நிறைய கடன் லோன்லாம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கிறதுனால கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கட்டத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு நிறைய நடக்குது. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லோன் கட்ட முடியாமல் லோனை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு எப்படி கட்டலாம் அப்படின்னு தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதில் ஒரு கட்டமாக ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியல்வாதியோட ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிலேருந்து மொத்தமாக வந்து ஒரு பல கோடி ரூபாயை அடிச்சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்து மாற்றி விட்டுருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க அந்த 4 ஃப்ரெண்ட்ஸையும் தேடிட்டு இருக்கான். அண்ட் சொல்ல போனால் படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் வில்லன் கிட்ட மாட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் இவங்க எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா, இதுக்கு நடுவில் இவங்க என்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃப்ளாஷ்பேக்கில் கதையை சொல்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு சில இடங்களில் வர அந்த எமோஷன் போர்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதில் பர்டிகுலராக படத்தில் வந்து அந்த சுனில் வந்து உள்ளே என்ட்ரு ஆவாப்ல. அதில் எப்போ சுனில் உள்ளே வந்து என்ட்ரு ஆகிறாரோ அதுலேருந்து நிறைய போர்ஷன்களில் ஹியூமர்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சில இடங்களில் வர எமோஷன் போர்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம், இல்லை ஆகாமையும் போகலாம். மற்றபடி படத்தில் இருக்க அந்த லவ் போர்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஜடியாக தான் இருக்குது. படத்துக்கு தேவையான கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தை 1 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுக்கலாம். பத்தாத குறைக்கு 3 ஃப்ரெண்ட்ஸும் இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் தான் தப்பிச்சு இன்னொருத்தர் கிட்டக்கே இந்த கதையை சொல்கிற மாதிரி தான் படத்தை ஓப்பனே பண்ணுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஒரு கதையை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னாலே போதும். அதுக்குள்ளே இந்த ட்ராஜடியான லவ் ட்ராமா தேவையில்லாத நிறைய விஷயங்கள் இழுத்து கொஞ்சம் வந்து படத்தை வந்து டூரேஷன் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதனால் அந்த போர்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு இரேட்டிங்காக தான் கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. மற்றபடி இந்த ஃபார்மர்ஸ்க்காக பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஹாஃபில் வர சில இடங்களில் எமோஷனலாக உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா படம் ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். இல்லை அந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா படம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சவனா ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.